வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாடி உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாகவும் பிஜேபியோட உமானந்தன் அவர்கள் சார்பாகவும் சிபிஐ கோரின மனு அது இன்னும் போயிட்டுருக்குங்க. அது விஷயம் பேச போகிறோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தமிழக காவல்துறை சார்பாகவும் தமிழக அரசாங்கம் சார்பாகவும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க சிபிஐ வழக்குக்காக. அது விஷயம் பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் நடந்த பல்வேறு சர்ச்சைகள் குறிப்பாக சொல்லணும்னா ஐபிஎஸ்ஐஎம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் அவர்கள் மறு கருத்தை அவர் சொல்லியிருக்காங்க. உதயநிதி அவர்களுடைய கருத்துக்கள் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாகவும் பாஜக கவுன்சிலர் உமானந்தன் அவர்கள் சார்பாகவும் சிபிஐக்கு கோரி மனு திருத்தம். பாஜக கவுன்சிலர் உமானந்தன் வழக்கு போடலை. அவங்க பேரை பயன்படுத்தி போட்டாங்கன்னு அவங்களுக்கு தப்பாக தகவல் சொல்லியிருக்காங்க. அது அன்னையிலேருந்து அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவங்க போடலை. பன்னீர்செல்வம் தான் போட்டிருக்காரு, வேற ஒருத்தர். இது தப்பாக ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அது அப்படியே போய்கிட்டு இருக்குது. பாஜக தரப்பில் எந்த வழக்கும் போடல. சரி, இப்போ தாவேகா சார்பாக அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இறந்து போனவரோட குழந்தையோட அப்பாவும் இந்த மனுவில் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக வழக்குகள் வாதங்கள் போயிட்டுருக்கு. சில விஷயங்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தை லைட்டாக கொட்டினதாக பரபரப்பாக நியூஸ் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு 2-3 விதமாக அணுகப்பட்டிருக்கு. ஒன்று தாவேகா சார்பில் எஸ்ஐடி விசாரணைக்கு எதிரான மனு. அவங்க ஒன்றும் சிபிஐ கேட்டு போகல. ஆனால் எஸ்ஐடி வேணான்றது போயிருக்காங்க. ஜிஎஸ் மணி அவர் சார்பில் சிபிஐ இது கேட்டு போயிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு இறந்து போன பையனுடைய அப்பா அவர் சார்பில் சிபிஐ விசாரணை கேட்டு. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக அரசு போயிருந்ததில் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துடுச்சு. இது ஒரு திமுகவுக்கு இன்றைய முதல் பின்னடைவு தமிழக அரசுக்கு. ரெண்டாவது, இந்த வழக்கில் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்டு போச்சு. பாதி தான் போயிருக்கு, முழுசாக நம்ம பார்க்கல. அதனால் எதையுமே நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வைக்கப்பட்ட வாதங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் நாங்கள் மனுதாரராக இல்லை, எங்களை இதுலேயும் சேர்க்கலை, எதிர் மனுதாரராகவும் நாங்கள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் மீது தேவையற்ற கமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது, தலைமை பண்பு மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு கேள்வியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி உச்சநீதிமன்றமும் ஏன் இவர்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத போது ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்தாங்க அப்படின்னு சும்மா அப்படி ஒரு போகிற போக்கில் ஒரு கேள்வியை வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு இந்த வழக்கில் எஸ்ஐடி இவர்களுடைய அதிகாரிகளே இவர்களுடைய இதுவே போட்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கு இவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நீங்கள் எஸ்ஐடின்றது வேணாம், தமிழக அதிகாரிகள் இல்லாமல் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இல்லாட்டி வேற ஒரு எஸ்ஐடி நீங்களே போடுங்க அப்படின்னு தாவேகா சார்பில் கேட்டிருக்காங்க. அதில் அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்காங்க. விஜய் மேலே தேவையில்லாத இது பண்ணாங்க, போலீஸ் தரப்பில் ஓடிட்டார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. போலீஸ் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சது, இருந்தால் சிக்கல் அப்படி தான் நடந்தது அப்படின்னு. இவர்கள் தரப்பில் எஸ்ஐடி உடைய தலைவர் அவர் ஏற்கனவே சிபிஐயில் இருந்திருக்காரு, அஸ்ராகாருக்கு. அதனால் இது கரெக்டு தான்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இது போய்கிட்டு இருக்கு வாதம். இல்லை, அவர் அஷ்ரக் அவர்கள் மீது தாவேகாக்கு எதனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்குண்ணா? அவர் நேர்மையான அதிகாரிங்கிறது பொதுவாக பார்க்கப்படும். அப்படிலாம் இல்லைங்க. நேர்மையான அதிகாரி வேறு, யார் நியமிக்கிறாங்க, யார் கீழே அவர் இருக்கார், என்ன போகுதுன்றதெல்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க சந்தேகம் வரும்ல. இவங்கள எடுத்து தான் அரசியல் பண்ணுறாங்க. அப்போ இவங்களே ஒன் நம்பர் கமிஷன் போடுவாங்க. இவங்களே அரசே ப்ரெஸ்ஸை பார்த்து இவர் குற்றவாளின்னு சொல்லும். அப்போ இவங்களுடைய ஒன் மேன் கமிஷனை எப்படி போவோம்னு அஸ்ராகாருக்கு இவர்களுடைய அதிகாரி தானே. அப்போ அரசே எஸ்ஐடி போட்டால் அவர் அதை எதிர்த்து கொடுத்துருவாரா? அரசு தான் குற்றவாளி, போலீஸ் தான் குற்றவாளின்னு கொடுப்பாரா? போலீஸ் சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரி தலைமையிலே எஸ்ஐடி போட்டிங்கன்னா எப்படி? இந்த கேள்விலாம் வருது இல்லை. அதனால் இது எல்லாமே சம்மந்தம் இல்லாத வெளியிலேருந்து ஒரு நீதிபதியோ இல்லாட்டி வேறு ஒரு ஏஜென்சி சிபிஐ மாதிரியோ விசாரித்தாங்கன்னா அவங்க எங்கே தப்பு நடந்ததுன்னு பண்ணுவாங்க. அஸ்ராகாருக்கு அந்த அதிகாரி உயர் அதிகாரி ஏடிஜி லாண்ட் ஆர்டரு கொடுத்த பேட்டியை மீறி அவர் எடுத்துருவாரான்ற சந்தேகம் தாவேகாக்கு இருக்குமா இருக்காதா? அந்த அடிப்படையில் தான் பார்க்குறாங்க தவிர தனி நபராக அஸ்ராகாருக்கெல்லாம் பார்க்கல.
இவங்க தான் தூக்கிட்டு வந்து நிறுத்துறாங்க. ஐஸ்ராக்காருக்கு சிபிஐயில் இருந்தார் அப்படின்னு. சிபிஐயில் எல்லாம் தான் இருந்தாங்க. டேவிட்சன் கூட இருந்தார். அவர் சொல்லியா இவங்க மேலே குற்றச்சாட்டு. எல்லாருமே டெப்டேஷனில் குறிப்பிட்ட பீரியடு சிபிஐ, என்ஐஏ இந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து வாதமாக வைக்கிறதுன்றது காமெடியான ஒரு விஷயம். கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து தாவேக்கா இருக்கிற ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். கரூர் செல்லருக்கு விஜய் அவர்கள் வந்து காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருந்தாங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, ஏங்க கரூருக்கு வர்றதுக்கு நீங்கள் ஏன் காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறீங்க? காவல்துறையும் ஏன் இவ்வளோ நிபந்தனைகள் வைக்கிறாங்க? நீங்கள் மக்களை சந்திக்கிற நீங்கள் நார்மலாக வரலாமே. கரூரை இப்படி எல்லாரும் இப்படி பண்ணுறதுனால ரொம்ப எங்களுக்கு கரூர் மக்களாக இருக்கிற எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலைக்கு அப்பப்போ ஏதாவது தடுமாற்றம் வரும். அதில் ஒரு தடுமாற்றம் தான் இது. எல்லாம் இப்போ யோசித்து பேசுகிறாள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எப்படி சரியாக இருக்குன்னு தெரில. ஏன்னா கரூருக்கு யார் வேணும்னா வரலாம், பிரச்சனை இல்லை தான். ஆனால் விஜயினால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இவர் லேட்டாக வந்தனால தான் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் அரசு குற்றச்சாட்டை வைக்குது. அப்போ அந்த மரணத்துக்கு 41 மரணத்துக்கு விஜயம் காரணம் அப்படின்றப்போ அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் அவர் இருக்கார். அந்த 20 லட்ச ரூபா அவர் அறிவிக்கிறதே நம்முடைய கட்சி கூட்டத்தில் இறந்து போனாங்க அப்படின்றதுனால தான். இல்லாட்டி இவரே அறிவிக்க போகிறாரு. அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது இவர் மீது காழ்ப்புணர்ச்சியிலோ இல்லை கோபத்திலையோ யாராவது இவரை தாக்கலாம், அல்லது பெற்றோர் உறவினர்கள் போர்வையில் யாராவது வைத்தே தாக்கவும் முயலலாம். அப்போ எப்படி இவர் மற்றவங்க வர மாதிரி சாதாரணமாக வர முடியும்? மற்றவர்களையும் விஜய் எப்படி நீங்கள் ஒப்பிட முடியும்? ஏற்கனவே விஜய் ஒரு நடிகர், ஒரு ஃபேம் இருக்குது, அவர் வந்தால் கூட்டம் கூடுதுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் எப்படி ஒரு மற்றவர்களோட விஜய் ஒரு ஒப்பிட முடியுது? ரெண்டாவது இந்த சம்பவத்தில் அவர் ஒரு என்ன விக்டிம் சொல்லலாமா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அவரும் அதில் இருக்கார். அப்போ இருக்கும்போது அவர் வந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறாரு. வந்து பார்த்துட்டு போகிறது கிடையாது. ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே குடும்பங்கள்லாம் வர வச்சு இழப்பீடு கொடுக்க போகிறாரு. இதுக்கு போலீஸ் பர்மிஷன் கேட்டு தானே ஆகணும். கேட்காம எப்படி போய் நடத்த முடியும்? அதை வந்துட்டு இவர் ஏன் கேட்குறாரு? இவர் வர வேண்டியது என்ன? நாங்களாம் வரலையாண்ணா? நீங்களும் விஜயம் ஒன்றாயிடுவாங்களா? கண்டிப்பாக. இப்போ அதை வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது. அவர் வந்து இந்த ரிப்போர்ட்டருங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி தலைவர்கள் ரிப்போர்ட்டர் சொல்கிறதெல்லாம் நம்பிடக்கூடாது. அவன் வந்து இவ்வளோ கண்டிஷன் விஜய் போட்டிருக்காரு அப்படின்றான். அதெல்லாம் இவன் பார்த்தானான்னு கேட்டால், எங்கே பார்த்த? உனக்கு அந்த காப்பி கிடைச்சதா? எந்த அடிப்படையில் நீ சொல்கிறேன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. பொதுவாக கேட்பார். அப்போ இல்லை சார் நான் பார்க்காதீங்கன்னு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் அவங்க கேட்கறத நம்பிட்டு பதில் சொல்கிறாரு. அதான் பிரச்சனை. கண்டிப்பான. இதை வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு நம்ம பேசணும்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு நம்ம ஏற்கனவே சிபிஐ வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க. இதற்கு தமிழக காவல்துறை எதுக்காக மேல்முறையீட்டு மனு செய்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா இங்கே பொதுவாக வந்து இந்த கொலை வழக்கில் மாநில தலைவர் ஒருத்தர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இறந்து போயிருக்காருன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்து மீதும் ஒரு பெரிய லெவலில் இருக்குது. சிபிஐ விசாரணைங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் தானே. அது எப்படி நடந்துட்டு போட்டு நமக்கு பெசாடி நம்ம தப்பிச்சிக்கலாங்கிற ஒரு விஷயம். அண்ணா நகர் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணது ஒரு தண்ணி கேன் போடுறோன்னு நான் சொன்னாங்க. ஆனால் அந்த வழக்கை அந்த ஐஓ அந்த விசாரணை அதிகாரி சரியாக கையாளல. அது ஏகப்பட்ட ஸ்லாக் அந்த பொண்ணுடைய பேர் வெளியில் வந்தது, பத்திரிகைகள் வெளியில் தெரிகிற அளவுக்கு ஆச்சுன்ட்டு உயர்நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றினாங்க. இவங்க விட வேண்டியதுண்ணே. யார் குற்றவாளியும் பாதிக்கப்படுறான். உங்களுக்கு என்ன? யாராவது ஒரு அமைச்சர் புள்ள இருக்கானா? ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் போனாங்கல்ல, போனாங்க. ஆமாம், போய் கொட்டு அங்கேயும் வாங்கிட்டு வந்தாங்களா? எஸ்ஐடின்னு போட்டு 7 ஐபிஎஸ் அதுவும் தமிழ்நாடு சார்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு போட்டு விட்டாங்க. அசிங்கம் தானே அது. இப்போ சமீபத்தில் ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி இந்த கிட்னி மேட்ரு, இன்றைக்கி கிட்னி வழக்கில் எஸ்ஐடி வேணான்னு போகிறாங்க. அதெல்லாம் நான் அவங்க விஷயத்தில் தலையிட முடியாது, அவங்க விசாரிக்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு நீதிமன்றம் சொல்லுது. இல்லை அந்த அதிகாரிகளையாவது மாற்ற சொல்லுங்கள். எங்கே நாங்கள் சொல்கிற அதிகாரி அது நான் நீங்கள் சொல்கிற அதிகாரி அதெல்லாம் கிடைச்சால அது போங்கன்ட்டாங்க. அது ஒரு தெரியாது. அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அரசியல் பிரசித்தி பெற்றது. அதில் வந்து பல சந்தேகம் இருக்குது. இந்த ரவுடிகள் மட்டும்தான் காரணமா? முன்விரோதம் தான் காரணமா? இல்லை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்கா? பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு சைடே போலீஸ் போகாமல் வெறும் ரவுடிகள் முன்விரோதம் மட்டுமே போலீஸ் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுதா அப்படின்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் பிறகு இந்த வழக்கு மாற்றப்படுது. அதான் பியூட்டி. அப்போ இதில் முதல் குற்றவாளிக்கு துணையாக இருந்த ஒருத்தர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணப்படுகிறார். அப்போ ஜுடிஷியல் கஸ்டடின்றது தான் உண்மையிலே பாதுகாப்பான ஒரு கஸ்டடி. போலீஸ் கஸ்டடியில் செத்துட்டாங்கன்னா அது கணக்கில் வராது. அதாவது போலீஸ்காரங்க கோவப்பட்டு கொண்டாங்க, இல்லை போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஜுடிஷியல் கஸ்டடியில் கஸ்டடி கொடுக்குறாங்க. கஸ்டடியில் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எப்படி கூப்பிட்டு போனீங்களோ அப்படி கூப்பிட்டு வரணும், டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஒரு வழக்கறிஞர் 2 தடவை 2 ஹவருக்கு ஒரு தடவை அவரை சந்திக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி பல இது இருக்குது.
அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதிமன்ற காவலில் இருக்கிறவர் போலீஸ் கஸ்டடியில் போனோம் செத்து போனதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இது இல்லை. அதாவது இது என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு இந்த விஷயமும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நேற்று இந்த நாகேந்திரன் முதல் குற்றவாளி இறந்து போனது, அதுக்கு இவர் கூட சந்தேகம் தெரிவிச்சிருக்காரு. யார்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை இல்லை சிபிசிஐடி இது எல்லாம் போட்டாலும் தமிழக அரசு கீழே தமிழகத்துக்குள்ளே வரும். அப்போது சிபிஐ விசாரணை வேணும்னு நியாயமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு மனைவி தானே கேட்குறாங்க, கோரிக்கைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கொடுக்குது. வழக்கம் போல் இவங்க போய் கேட்குறாங்க, முடியாதுன்னு மறுத்துட்டு அதெல்லாம் தலையிட முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால் இது ஒரு பின்னடைவு. சிபிஐ இறங்குச்சுன்னா அது விசாரிக்கணும்ல, எல்லா விஷயத்தையும் விசாரிப்பாங்கள்ல, என்கவுண்டர்லேருந்து எல்லா இதுவும் விசாரிப்பாங்க. கண்டிப்பான. நேற்று தமிழக முதல்வர் வந்து கோயம்புத்தூரில் நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருந்தோம், அந்த பாலத்தை திறந்தார், அது ஜிடி நாயுடு பேர்னே வச்சுட்டாருன்னு. அந்த பேர் வச்சதுலேருந்து ஒரு பயங்கர சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. அந்த பேரை சுற்றியே பயங்கர சர்ச்சைகள். ஜிடி நாயுடு ஐயா அவர் பேரை வச்சிங்க, சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பல்வேறு பேர்களை சொல்லியிருக்காங்க, பல்லடம் பொன்னுசாமி அவர்கள் இப்போ பல்வேறு பேர்களை சொல்லி இவங்க பேர்லாம் வச்சிருக்கலாமா, ஏய்க்கு நீங்கள் அவங்க பேர் வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, காலையில் தாங்க நீங்கள் வந்து ஜாதி பேர்களை எடுக்க சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, தமிழக அரசே வந்து அந்த ஆர்டரை மீறலாமா அப்படிங்கிற ஒரு வாசத்தையும் கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க, இந்த பேரையும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தான். இந்த ஜாதி பேரை நீக்கணுன்றது நம்ம ஏற்கனவே நேற்று பேசணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கலைஞர் காலத்து முடிவு, தலைவர் பேரை தூக்கணும், ஜாதி பேர் தூக்கணும். அது எடப்பாடியார் அதை சொல்லிட்டாரு. உட்காந்துட்டு மறுபடியும் புதுசாக தூக்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேற்று கோயம்புத்தூரில் நான் உயிர் காவலன், ஹெல்மெட் போடு, பைக்கை ஒழுங்காக ஓட்டு, பெல்ட்டை போட்டு ஓட்டு, பெல்ட்டப்பா காரில் பெல்ட்டை போட்டு, சீட் பெல்ட்டு போட்டு அப்படின்னு. அப்புறம் இன்னும் நாளைக்கு என்னென்ன நடக்குமோ தெரில. இதுக்கு உறுதிமொழினே, இதுக்கு உறுதிமொழி வேற எடுத்தாங்க. உறுதிமொழி ஏற்கனவே நோயாளிகளை என்ன சொன்னாங்க, பயனாளிகள்னு, மருத்துவ பயனாளிகள், அப்புறம் தீவிர மருத்துவ பயனாளிகள், இந்த மாதிரி பல இதெல்லாம் சொன்னோம். இந்த மாதிரி பேர் வைக்கிறது மட்டுமே எடப்பாடி கிண்டல் பண்ணாலும் இவர்கள் அதை பற்றி கவலைப்படுறது. முதலமைச்சரை டெய்லி ஏதாவது ப்ரோக்ராம் கலந்துக்கணும், அப்படியே சீனை போடணும், அதுக்கு ஏதாவது பேர் வச்சு பண்ணு. என்னன்னா அஜெண்டாக்கே அஜெண்டா வைக்காங்க, ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுக்கு அஜெண்டா, அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு பேர் திட்டம். அதுக்கு ஹெல்மெட் போடுன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு உறுதிமொழி ஏற்றிட்டாரு, அதுக்கு பேர் ஒரு திட்டம். திட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவோம். நான் முதல்வன் இது உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டு இன்றைக்கி அந்த அதிகாரிங்க எந்த இது வாங்கினாலும் வேலையே நடக்குது. எப்படிங்க வேலை பண்ணுவான்? ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு பெண்டிங், அதுவே பெண்டிங்கு. ஓய்வு பெற்ற இடத்துல நீங்கள் இது பண்ணல, அந்த இளைஞர்களை மற்றவர்களை நியமிக்கல, வேலை இதோடு சேர்ந்து வழக்கமாக வர வேலை தாண்டி புது வேலை தான் வரும். நீங்கள் வேறு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த மகளிர் உரிமை தொகை ஒரு பக்கம், மற்ற கோரிக்கைகள் ஒரு பக்கம், எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களால திணிச்சா என்ன பண்ணுவான்? ஒரு டீமு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோ கடுப்பாகுது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவர்கள் போட்டு நெருக்கிக்கிட்டு இவர்களுடைய பேருக்காக அரசு ஊழியர்களும் போட்டு இது பண்ணால் கடுமையாக கடுமையான கடுப்பாக வரும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவர்கள் பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காமெடி. நேற்றே பேசிட்டோம், இந்த கலைஞர், ஆமாம் எல்லாமே பேசிட்டோம், இது பண்ணிட்டோம். அதனால் இது சீமான் அவர்கள் வந்து சொல்ல சீமான் சொன்னது நேற்று நம்ம பேசிட்டோம். அவர் வந்து பேசிட்டோமா இல்லையா? நேற்று பேசல, நேற்று பல்வேறு தலைவர்களை ஈவினிங் தான் எங்கே பேசினாலும் எங்கே பேசினா எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதாவது கோவை மாவட்டத்திற்கே ஒரு சிறப்பு இருக்குது. திருப்பூர் குமரன் இருக்காரு, காளிங்கராயன் சொல்லிட்டு அந்த நீர்வழி பாதை இது பண்ணவர், பல்லடம் பொன்னுசாமி, பொன்னர் சங்கர். ஏன்பா அவங்க அப்பாவே படம் எடுத்துக்கிறாரு, நீ என்னப்பா நீ இதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஆளால் விட்டது ஜிடி நாயுடை போய், அப்போ ஜிடி நாயுடுனா கோவிந்தசாமி துரைசாமி பாலம் வைக்க வேண்டியதானே, கொத்து பாலம். அப்புறம் அவன் சொல்லுவான் கொத்து கொத்தாக இருக்குது அதனால கொத்து பாலம். அதுவும் மிக நீண்ட பாலம், அதில் வேறு சத்யராஜ் வேறு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, ஜாதி அமைப்பை நீக்கி வரும் இந்த முடிவை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு. அப்புறமா இதையே நான் வரவேற்கிறேன், எது ஜிடி நாயுடு பேர் வச்சதும் எண்டில் சேர் எண்டில் ஒரு சே அப்படின்னு. அதனால் இவர்கள் எல்லாம் புத்தி சொல்கிற நிலைமைக்கு நீங்கள் தமிழ்நாடு இருக்குது. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன காமெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. இருக்கிற இதெல்லாம் ஒரு திட்டங்கள் நல்ல விஷயம் கொண்டு வர தெரியாமல் இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறதுலாம் திட்டம்னு வச்சுக்கிட்டு நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணுவார் போல். டிக்கெட் எடுக்க திட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கும். எல்லா பஸ்லையும் ஏறி டிக்கெட் எடுங்க, ட்ரெயினில் ஏறி டிக்கெட் எடுங்க. அப்புறம் மதிய உணவு கொண்டு வரும் திட்டம் உறுதிமொழி. எல்லாரும் காலைல டிஃபன் கட்டிட்டு மதியானம் சாப்பாடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு. நான்லாம் திட்டத்தில் சேர்ந்துருவேன். ஆனால் 4 நாள் மதியானம் சாப்பிட முடியல,
அதனால் மதியம் சாப்பாடு திட்டம் அப்படின்னு ஈவினிங். இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தான் தெரியலண்ணே. இப்போ எது? இதுக்கு அதுக்கு அந்த திட்டத்துக்கு நம்ம நார்மலாக சொல்லிடுறோம் மதிய உணவு திட்டங்கிற மாதிரி சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு இவங்க வித்தியாசமாக பேர் வைக்காங்களே பாருங்க. அதுக்கு தானேங்க சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அவன் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து என்னன்னே அதுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை பண்ணி விஜய் துரத்தி விட்டீங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணி பெரிய குழியாக தோண்டிக்கிட்டீங்க. இப்போ எத்தனை அடிமைகள் வந்தாலும் கவலை இல்லையா, அப்படியே சொல்லிட்டே இருங்க, லாஸ்ட்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். அப்போ இந்த 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 6-7 ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு அது என்ன பண்ணும், எதையாவது ரூன்னு தூக்கின்னு வந்தான்ல ஒருத்தன், ரூபாக ரூ போடுறதுன்றது நம்ம குழந்தையிலேருந்து பார்த்தது. இவன் என்னமோ இன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தூக்கிட்டு வரான். அவன் யாருன்னு பார்த்தா ஜுல்பிக்காரன் அவன் பேர். அவன் வந்து அவன் குஜராத்துக்காரன். அவனுக்கு இது வித்தியாசமாக தெரியும். நீங்கள் யார் கீழடியில் தோண்டி எடுத்துனுக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வேன் கூப்பிட்டு ஒரு அரப்படா நாய் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணுகிறேன், ரூன்னு படம் வேறு என்ன போடுவாங்க, இதை வேறு என்ன. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ செம்மையாகுதே அப்படின்னு பட்ஜெட்டில் ரூவை போட்டுக்கின்னு அன்னைக்கு ஒன்றெல்லாம் உருட்டின்னுக்குறாங்க. அப்போ இது காமெடியாக மாறுதுன்றது கூட வெளியில் தெரியல இவங்களுக்கு. கண்டிப்பாக. அதனால் அப்போ ஏதாவது பண்ணுறது. வேட்டி அணியும் திட்டம், எல்லோரும் வேட்டி கட்டுங்க பாருங்க. நான் நடந்தாலும் நடக்கும். நான் வேறு தெரியாமல் வாய் விட்டேன். தமிழன் அடையாளம் அது பேர். அடையாளம் காப்போம். என்ன அடையாளம், லங்கோடு கட்டி வேட்டி கட்டுவோம் அப்படின்னு. ஏன்னா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நமக்கு எதுவும் பங்கு கொடுப்பாங்களா புதுசாக ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு? நம்ம இதன் மூலமாக இந்த இது கொண்டு வந்தான் அவன் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவான். நான் கண்டுபிடிச்ச லீக் பண்ணிட்டு ஒரு வாயை விட்டாருன்றோம். அப்புறம் சேலை அணியும் திட்டம், அதுக்கு என்ன போடுவோம், தங்க தாரகை திட்டம் அப்படின்னா என்னது, சேலை அணிந்தா பெண்கள் எல்லாம் தங்க தாரகை. அப்புறம் வேற என்ன, இயற்கை வளம் காப்போம், அது வந்துச்சு இருக்கு, அது வேணாம். அப்போ அது வேணாம். தூங்குறதுக்கு திட்டம் கொண்டு வரணும். தூங்குறதுக்கு மட்டும் தான் தலைவர் திட்டம் கொண்டு வரணும். அது அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். காயும் கனியும் உண்ணும் திட்டம். ஆமா, அது சாப்பாடு அது நல்லா இருக்கு. இது நல்லா காய் கனி உண்ணும் திட்டம், எல்லோரும் காய் கனியை உண்ண வேண்டும் என்று. சுகர் மாத்திரை போடும் திட்டம். பல்வேறு திட்டங்கள் அடிக்கலாம்ல. ஏன்னா எல்லாம் மேஜரா இருப்பாங்க, சுகர் மாத்திரை போடுறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. அதனால நேரத்திற்கு சுகர் மாத்திரை போடும் திட்டம். அதுக்கு வந்து என்ன போடுது, இனிப்பை குறைப்போம். அதுக்கு இவங்க பேர் வைக்கிறதானே அழகா இருக்கு. இனிப்பை குறைப்போம், இனிதே வாழ்வோம். நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு. இனிப்பை குறைப்போம், இனிதே வாழ்வோம். இனிய வாழ்க்கை திட்டம். முதல்வர் தலைமையில் அவரே ரோட்டில் போய் எல்லாரையும் பார்த்து சுகர் மாத்திரை நேரத்துக்கு போடுங்க, வாக்கிங் போங்க. சுகர் முக்கியம் இல்லைல்ல வாழ்க்கையில், இனிப்பு தேவை. ஆனால் வந்து இனிப்பு நோய் தேவையில்லை. அதனால இது அது இப்படிலாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தா. நீங்க இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிட்டீங்க. இருக்கிறதே 6 மாசம் தான். தலைவருக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இருக்கு அதெல்லாம் பிரச்சனை. அது இல்லைன்னா அவரை கூட்டு வந்துடும், டெப்டியை கூட்டு வந்து பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக இவரால் முடியலன்னா அவரை வச்சு பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி இந்த டீம் எல்லாம் கொண்டு போய் விஜயை தான் இந்த டீமை முட்டு சந்திர வைக்கணும்னு பார்த்தா இந்த டீமும் கொண்டு போய் இந்த விஜயை சும்மா விட்டுருந்தா கூட அவர் சும்மா ஏதாவது அசிங்கப்பட்டு போயிருப்பார். அவரை போட்டு அடிக்கிறேன்னு இன்றைக்கி எடப்பாடியை நல்லவராக்கி விட்டாங்க. இந்த கேமில் எடப்பாடி பண்ணதான் கெயின். அதனால் இப்போ அதில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் ஏறான், அந்த கொடி பிடிச்சவன் யாருன்னு பாரு, அவன் வந்து இந்த இதை போட்டுக்கிறான். நேற்று பார்த்தா அதிகமாகிட்டான், 20 பேர் வந்துட்டான். எடுக்க முடியல டிஎன்ஏ எடுக்கலாம், 20 பேரையும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு. நாளைக்கு 40 பேர் ஆகும். இல்லை இதில் வேறு நேற்று வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் போர்டை வச்சிட்டாங்க. இந்த மாதிரி எங்களை ஆல் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் உங்களுக்கு அது வச்சுருக்காங்க. ஆல் பாஸ் தெய்வமே போட்டு. அதனால் இப்போ இவங்க கோரிக்கை வச்சாலும் வைப்பான். இந்த இருக்கிறான் பாருங்க இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு. அடுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் +2 நீட்டை ஒளி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி +2 10th ஆல் பாஸ் அப்படின்னா எப்படி போட்டு முதல் கையெழுத்து 10th +2 ஆல் பாஸ் செஞ்சாலும் செய்வாங்க. ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணே நம்மளால. சொல்ல அந்த ரூல் தூக்கின்னு வந்தாப்புல அந்த மாதிரி தூக்கின்னு வருவாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமான இது. இவர்களுக்கு இந்த நடைமுறை என்ன பிரச்சனைன்னு தெரியல. கண்டிப்பான. இதை தொடர்ந்து டெப்டி அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வந்து ஆணைமுத்து அவர்களுடைய ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறாங்க, அவரோட விழாவில் கலந்துருக்காங்க. அதில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், கவர்னர் ரவி அவர்கள் வந்து நமக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் புதுசு இல்லை, இவங்க அடிக்கடி சொல்கிறது. சிஎம்ஏ பல தடவை சொல்லிட்டாரு நம்ம ஜெயிக்கிறத, இவரே பல தடவை சொல்லிட்டாரு நம்ம ஜெயிக்கிறத கவர்னர் பார்த்துக்குவார். தெரியுமா? ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் நக்கீரை எடுத்து பாருங்க, இவங்களுக்கு குழி பறிச்சதே கவர்னர். விஜய் வந்து அவங்கள்ட்ட எதை கேட்டிருக்காரு, உடனே டீம் அனுப்பிச்சு விஜய் முதல்ல பேசுனது கவர்னர். விஜய்க்கு நெருக்கமான நண்பர் இப்போ கவர்னர் தான். நான் சொல்கிறேன்னா ரவினா சொல்லுண்ணா, அதாவது கவலைப்படாத தம்பி, நம்ம பார்த்துக்கிறேன், நம்ம இதுதாங்கிறப்பில்ல பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். ரவினா தான் உதவி பண்ணிக்கிறாப்புல. அதனால் இவர் சொல்கிறார், நம்ம வெற்றியை அவர் பார்த்துக்குவாருன்னு. உங்கள் வெற்றியை பார்க்கல, உங்கள் தோல்வி குழி பறிக்கிற வேலையை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நக்கீரனில் வந்துருக்கு பாருங்க, அந்த டீம் தான் பேசியிருக்கு.
அதனால் இது பழைய வசனம் தான். இவர்கள் இதே தான் வேலை. தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி கவர்னர் இது அவனா இவனா தமிழ் தான் நம்மளை வாழ்க்கை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அதையும் சொல்லிட்டாரு. என்னையா இல்லை பெரியார் மட்டும் இல்லைன்னா? அவர் தமிழ் நான் கற்றுக்கிற போகிறேன், அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி கவர்னர் சொல்கிறாருன்னு, அதுக்கு காரணம் பெரியார். பெரியார் தான். கவர்னர் மூச்சு விடுறதுக்கு காரணமே பெரியார் தான். பெரியார் மட்டும் இல்லை என்றால் கவர்னர் மூச்சு திணறி இறந்து போயிருப்பார். ஏங்க அவர் மதிக்கிற மாதிரி தமிழை இவங்க கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கு பர்சனலாக தெரியும். அவ்வளோ ஒரு ஆசை அவருக்கு. இந்த பேசலாம் புரியும் இப்போ அவருக்கு. தமிழில் பேசுவார், தமிழில் எழுதுவார், எழுத கற்றுக்கிட்டு இருக்காரு. திருக்குறள் மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்குது. திருக்குறள் மேலே எல்லாருக்குமே ஆர்வம். ஏன்னா 2 அடியில் உலகத்தை சொல்கிறாங்க அந்த ஆள். எந்த மதத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பொதுவாக கொண்டு போகணும் அப்படின்னு. அப்போ அது இந்த மாதிரிலாம் கவர்னர் வந்து வேறங்க லெவல். அவர் லெவல் வேறங்க. இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க தெரியும் கவர்னர் என்ன டைப்புன்னு. ஆனாலும் இந்த மாதிரி அவதூறு பரப்புறது இது வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு குளிப்படுத்ததே கவர்னர் தான் தெரியும். கண்டிப்பாக இது தொடர்ந்து இந்த விஷயம் தானே இப்போ வந்து ரொம்ப இன்றைக்கு முழுவதும் மக்களால் வந்து நகைச்சுவையை எப்படி உணர முடியுங்கிறதே தெரியல. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் துணை முதல்வர். என்கிட்ட நிறைய பேர் செல்ஃபி எடுக்க வருவாங்க. நான் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கும்போது சொல்லுவேன், தம்பி செல்ஃபி முக்கியம் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு பெரியார் கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது சுயமரியாதை. காலில் விழுந்தார். அவர்கிட்ட ஏன் சொல்லலை? அது இவருடைய அப்பா வயசு இருக்குமா அவருக்கு? இருக்கும். அவர்கிட்ட தம்பி அண்ணன் துள்ளி குச்சி ஓடி போயிருக்கணும் அந்த சைடு. அவர் செல்ஃபி எடுக்கல, காலில் விழுந்தாரு. காலில் அது வேற ஸ்கீம். காலில் விழுறவங்கிட்ட தாங்க சொல்லணும். செல்ஃபி வந்து இன்னைக்கு விஜய் கூட எடுக்கிறான், எங்கே போனாலும் எடுக்கிறாங்க. இல்லைண்ணே, அதுக்கு செல்ஃபி எடுக்குது பாருங்க. செல்ஃபிக்கு செல்ஃபி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு யானை வருதுன்னா கூட நின்று செல்ஃபி எடுத்துனுக்கிறான். அது வந்து ஒன்று வச்சா பிறகு உயிரை போயிடுது. ட்ரெயின் வந்து நிற்குது, பக்கத்துலேருந்து செல்ஃபி எடுத்துனுக்கிறான். அது தட்டி விழுந்து செத்து போகிறான். செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து கணக்கே இல்லை. ஒரு பாறையில் நின்று எடுத்துனுக்கிறான். காட்டாறு பாலம் லைட்டாக காட்டாறு வந்துன்னுக்குது. அங்கே போய் ஒரு செல்ஃபி எடுத்துனுக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் மட்டும் தான் கேட்குறாரு. ஃபுல்லாக தண்ணி லாஸ்ட்டில் அடிச்சுட்டு போகுது. இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறதுன்றது பைத்தியம். அவங்கள்ட்ட போய் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா சுயமரியாதை தானே. நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? அறிவு இல்லை உனக்கு. எங்கள் அப்பா வயசுக்கிற என் காலில் விழுறேன். சரி, என் காலில் விழுந்தியா அவர் காலில் விழுந்தியா? பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் எவ்வளோ வயசு பெரியவர், அவர் காலில் விழுந்தியா? மாலையை கூட இப்படி தூக்கி போடுற அவருக்கு நான் அவ்வளோ கோபமா அவர் மேலே அப்படின்னு ஐப்பெரி சாமி. அப்போ சுயமரியாதை எங்கே போச்சு? அதனால் சுயமரியாதைன்னா முதல்ல இந்த கட்சியில் இருக்குதுன்னா நான் கேட்குறேன், ஆராசாகம் உங்களுக்கும் மியூசிக்கல் சேர் நடந்ததில்ல? ஸ்டாலின் பக்கத்தில் யார் உட்காரணும்? அப்போ சொல்லிடணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னா. நீ தான் கட்சியில் மூத்தவர், அறிவார்ந்த ரீதியாகவும் நீ பெரிய ஆள், நீ உட்காரு. நான் இளையவன், நான் அந்த இடத்துக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தலைவர் இடத்துக்கு. அதனால் நான் இங்கே உட்காந்துக்கிறேன், உட்கார வேண்டியதுதானே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னா ஆராசா வந்து ஏன் நீலகிரி தொகுதிக்கு போனார்? அங்கேயே போட்டியிட வேண்டியதானே. ஆமாம். அதனால் இவர் ஏதோ அவங்க தாத்தா மாதிரி அடிச்சு விட்றான். தாத்தா அடிச்சு விட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். இல்லைண்ணே, அமைச்சர்கள் வரிசையில் இவர் முன்னால் உட்கார வச்சுட்டு மற்றவங்களாம் பின்னாடி இருக்குல்லண்ணே, அதுக்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் போச்சு இல்லைண்ணே. இப்போ தான் இதாகிடுச்சு. அது தடவை. இப்போ அவர் ப்ரோட்டோகால் பிரகாரம் வந்துட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடியே அது வேலையை பண்ணாங்க. ஏங்க இவர் பிள்ளையும் அவர் பையனும் ஜல்லிக்கட்டில் வரும்போது ஏமா கலெக்டர் இவர் சொல்ல மூர்த்தி சொன்னார், ஏமா தள்ளி உட்கார் அப்படி. கலெக்டர் சார் ராசர் 2 பேரும் எஞ்சி போய் பின்னாடி நின்றுனாங்க. யாரு ஜல்லிக்கட்டு போரான்னு இருக்காரு, அவர் பேருனா ராஜசேகரா சார். அவர் பாவம் பின்னாடி நின்றுக்கிறாரு. இன்பநிதி ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்து பார்த்துனுக்கிறான். இவர் சேர் மேலே இவர் உட்காந்து பின்னாடி நின்றுக்கிறாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றிலாம் முதலாளித்துவ கட்சிகளில் அதெல்லாம் பேசவே கூடாது. யார் இதுவோ அதுதான். கண்டிப்பாக. அதனால் அதெல்லாம் கிடையாது. இதை தொடர்ந்து இன்னைக்கு ராஜா அவர்களும் பேசியிருக்காரு. அவர் பேசல ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு அந்த நல்ல ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் துப்புறதானே உங்கள் வேலையை, அப்புறம் என்ன புடுங்குது? ஆமாம். அதில் சொல்லும்போது இன்றைக்கு அவர் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஜக்கி அவருடைய இதில் வந்து கலந்துக்க நிறைய பெண்கள் வந்து வெளிநாட்டு பெண்கள் என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்பேன், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் மன திருப்தியோடு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மதம் மாறிட வேண்டியதானே கேட்டோம். அதுக்கு இவர் வேண்டான்னு சொல்கிறாரு, எங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு. அதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்கிறார். அதாவது அம்பேத்கர் சொன்னாராம், பெரியார் சொன்னாராம், இந்து மதத்தில் ஒருத்தங்களை வேற்று மதத்துலேருந்து மதமாற்றத்தை மூலமாக கொண்டு வந்தால் அவங்கள எந்த ஜாதியில் அடைப்பேன் அப்படிங்கிறது தெரியாதாங்க. அதனால் இந்து மதத்துக்குள்ளே மற்ற மதத்தில் உள்ளவங்கள சேர்க்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் அவரோட தாக்கம் வந்து இந்து மதத்து மேலேயே அவரோட குறிக்கோள் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க?
நான் 2-3 நாள் மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரியார் சொன்ன பகுத்தறிவுக்கும் இவர்கள் சொல்வதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. பெரியாருக்கிட்டே அந்த பிரச்சனை இருந்தது. என்னென்னா, ராமர் படத்தை செருப்பால் அடிக்கிறது, பிள்ளையார் தூக்கி தண்ணியில் போடுறது, அடிக்கிறது, பிள்ளையார் சிலையை உடைக்கிறதுலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, அந்த நம்பிக்கையை நான் அறிவியல் ரீதியாக இது கடவுளே ஒருத்தர் கிடையாது, நீங்கள் கடவுள் நம்புறீங்க, அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை. வழி வழியாக கடத்தப்படுது, நீங்களும் அதில் ஒரு பார்ட்டு. உங்கள் அப்பாவுக்கு மூலிமா உங்களுக்கு, உங்கள் தாத்தா மூலிமா உங்கள் அப்பாவுக்கு. இது ஒரு மரபியல் தொடர்ச்சி. இதை உடனே மாற்றவும் முடியாது. அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். உங்களுக்கு நான் கடவுள் இருக்காரா இல்லையான்ற சந்தேகத்தை நீங்கள் முதல்ல மனசில் எழுப்பணும். அப்படி எழுப்புறதுக்கான வேலையை நான் பண்ணணும். அப்படி எழுப்பி நீங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இயற்கை எப்படி தோன்றியது, மனிதன் எப்படி உருவானான், எப்படி ஒரு செல் அமீபா எப்படி உருவாக்கி அது பரிணாம வளர்ச்சியில் எப்படி குரங்குல இருந்து மனுஷன், அந்த குரங்கு நிமிர்றதுக்கே இப்படி 4 கையில் இருந்த குரங்கு அது நிமிர்றதுக்கு பல 10,000 வருஷம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அது மனிதனாக, எல்லா குரங்கும் மனுஷனாக மாறல, குறிப்பிட்ட வகைகள் மனிதனாக அது மாறும் பொழுது, நியாண்டர்தால் மனிதன் அது இதுன்னு பல்வேறு கட்டங்களை கடக்கும் பொழுது, மொழி, பேச்சு மொழி, இது சவுண்டு வர்றது, எல்லாமே பல விஷயங்கள் கடந்து வருது. இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட இது. அதோட சிம்பிளு சாமிக்கிறார் நம்பிட்டு போடான்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப கஷ்டம் இல்லை. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள், ஆமாங்க உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற இவ்வளோ விஷயம் பார்க்கும்பொழுது கடவுள்ன்றதில்ல, இயற்கைன்றது அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி அடைஞ்சிருது, ரொம்ப கரெக்டுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, கடவுள் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சமுதாயத்தில் கடவுள் இருக்கிறார்ன்ற நம்புகிற மக்கள் தான் பெரும்பான்மை. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் பொண்ணு எடுக்கிற இடம், இல்லை உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, இல்லை உங்கள் மாப்பிள்ளைக்கு உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறது, இது எல்லாம் சார்ந்து தான் கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்தது. அப்போ இந்த கட்டுமானத்தையும் நீங்கள் மீறி ஆகணும். அப்போது மார்க்சியம் தான் இதுக்கு தெளிவான இதை சொல்லுது. அந்த மார்க்சியத்திலே கூட நீங்கள் சீனாலேயோ ரஷ்யாவிலேயோ முழுதும் கடவுள் நம்பிக்கை ஒழிஞ்சு போல. நம்ம எங்கேயுமே, ஏன்னா இது மரபியல் தொடர்ச்சி. நீங்கள் இருட்டை பார்த்து, அமானுஷத்தை பார்த்து எப்பொழுது பயப்பட ஆரம்பித்தீர்களோ, அங்கேயே உங்களுக்கான கடவுள் நம்பிக்கை, அதாவது ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அங்குதான் உருவாக்கப்படுகிறது. அந்த ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கும் பொழுது, நீங்கள் இந்து பெற்றோருக்கு பிறந்தீங்கன்னா அந்த சக்தி முருகன், விஷ்ணு, பெருமாள், கிருஷ்ணர் அது இதுன்னு போகும். இஸ்லாமியர்களுக்கு பிறந்திருந்தீங்கன்னா அல்லாவாக போகும். கிறிஸ்தவருக்கு பிறந்திருந்தீங்கன்னா இயேசுவாக இது போகும். அவ்வளோதானே தவிர நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம மீனில் ஒரு சக்தி இருக்குப்பா. மனிதன் தன்னுடைய கண்டுபிடிப்பை, தன்னுடைய சக்தியை மீறிய ஒரு விஷயத்தை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் பொழுது, அங்கே அவன் எதுக்கு உடன்படுறான்னா, நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. விஞ்ஞான அறிவியலாளர்கள் இல்லைங்க, இதெல்லாம் இருக்குது, இது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் தோன்றியது, நெபுலான்ற கோள் வெளிச்சு செதறி அதுக்குரிய சூழ்நிலை அமையும் பொழுது அதுதான் அமையுதுங்க அப்படின்றாங்க. இப்போ இதை போய் நீங்கள் இந்த விஞ்ஞானத்தை மார்க்சிஸ்டுகள் புரிஞ்சிருப்பாங்க. இவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்றது. ஏம்பா, அவன் வாழ்நாள் பூரா அவன் தலைமுறை 100 தலைமுறை எடுத்தாலும் அதில் கடத்தப்பட்டு வந்தது நம்பிக்கை. நீ ஒரு நாள் போயிட்டு கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிற முட்டாள்னு சொன்னா, ஒருவேளை இந்த நபர் மட்டும் மாறுவார், அந்த குடும்பம் மாறுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இதை நீ வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொன்னா, இல்லை அவங்க குடும்பத்தையே மாற்ற மாட்டேங்காங்களா? மாற்ற முடியல. இங்கே என்ன பிரச்சனைனா, பெரியார் சொன்னது மூட நம்பிக்கைகள், சாதிய இது, பெண்ணடிமைத்தனம், இது எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். இது மனிதன் ஒரு சமநிலை இல்லாமல் சுரண்டுகிற, ஒதுக்குகிற ஒரு தீண்டாமை. இதையெல்லாம் எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, கடவுள் நம்பிக்கை வச்சு பண்ணுறாங்கன்றதுனால அந்த கடவுளையும் நான் வெறுக்கிறேன், அந்த கடவுள் இல்லைன்றது தான் இதோடைய இது. ஆனால் நீ இவ்வளோ பேசுகிறீங்களே, டே உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பிள்ளைங்க, ஏன் நீ இன்றைக்கி திராவிட மாடல் அரசு அதெல்லாம்ன்றீங்களே, யார் வீட்லேயாவது கோயிலுக்கு போகாமல் இது பண்ணாமல் இருக்கீங்க? ஏன்னா கலைஞர் அவர்களுடைய கல்லறையில் பஜனை பாடுறது, சாப்பாடு முரசொலி வைக்கிறது, கலைஞரே அது ஒரு வகையில் இது தானே மூடநம்பிக்கை. தேங்காய் வைக்கிறான், பூ பழம் வைக்கிறான், கிண்டல் அடிக்கிறேன்னா முரசொலி கொண்டு போய் வைக்கிறேன்னு அர்த்தம். நீ ஒரு வகையில் ஒரு வழிபாடுக்கு தானே போகிற. ஆமாம், காலில் விடுறது என்னது வழிபாடு தானே. ஏங்க இஸ்லாத்தில் ஒரிஜினல் இஸ்லாமியன் வணக்கம் சொல்ல மாட்டான், வணக்கம்னுவான், காலில் விட மாட்டான். ஏன்னா 2 மலக்குகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று நல்லது எழுதும், இன்னொன்று நீங்கள் பண்ணுற தீயதை எழுதும்.
இவர்கள் கடவுளுடைய தூதர்கள். நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய உடல் புதைக்கப்பட்ட பிறகு அந்த இதில் இருந்து வந்து உங்களிடம் கேள்விகள் வைக்கப்படும். இவர்கள் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யார் காலிலையும் விழக்கூடாது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, சமாதியை வணங்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் இஸ்லாம் இல்லை, மீண்டும் கலிமா சொல்லி தான் நீங்கள் இஸ்லாமியராக வரணும்னு குரானில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்திய சமூகத்திலேருந்து வந்ததுனால நம்ம கடவுள் பார்த்துட்டு கோயிலெலாம் பார்த்ததுனால நமக்கு ஒரு தர்கா, அங்கே தேர் விட்றாங்களா, இங்கே சந்தனம், அங்கே கொடி ஏற்றுறான்னு நம்மளும் கொடி ஏற்றுறோம். இது மாதிரி நம்ம இருக்கிறோம். இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதை வந்து ரொம்ப கடுமையாக வச்சுக்கலாம். ஏன்னா மதம் என்பது அபினி போன்றதுன்றாரு, இதயமற்றவர்களின் இதயம்ன்றாரு. ஏன் சொல்கிறாருன்னா கார்ல் மார்க்ஸ். நான் கூட தப்பாக புரிஞ்சுட்டேன், மதம் அபினின்னா மோசம் போடான்னு. இல்லை, இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. எனக்கு பண்டிகை வந்தாலும் அதே தான், ஒன்றும் வேறு எதோ 4 விசேஷ நாள் வாடா அப்படியே சாதாரணமாக இருப்போம். ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டம்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் அந்த பண்டிகைன்னு வரும்பொழுது ஒரு இஸ்லாமியர் எடுத்துட்டிங்கன்னா 30 நாள் கஷ்டப்பட்டாலும் நோன்பு இருக்கிறான். ஆமாம், ஒரு இது கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார். நோன்பு பண்டிகையை நோக்கி நகர்றான், வீட்டுக்கெல்லாம் துணி எடுக்கிறான், ஏதோ காசை வச்சு துணி எடுக்கிறான், சந்தோஷமாக கொண்டாடுறான். இந்து ஒரு தீபாவளி பண்டிகை, அதுக்கு இது ஏதாவது போனஸு அது இது பட்டாசு வாங்குறான், வெடிக்கிறான், நோன்பு இருக்கிறான், கொண்டாடுறான், பீச்சுக்கு போகிறான், வர்றான். வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னா விட்டவத்தியாக இருக்கும் வாழ்க்கை. புரியுதா? அதை தான் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இதயமற்றவர்களின் இதயம்னா நீங்கள் கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்னால் பாவம் புண்ணியம்னா கொஞ்சம் நேர்மையாக இருப்பீங்க. அதிகமான மக்கள் இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் மதவெறி மற்ற வெறி தூண்டி விடப்பட்டாலும் எல்லோரும் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மத நம்பிக்கை தான். நம்ம யாருக்கும் தொல்லை பண்ணக்கூடாது. அடுத்தவன் பசித்திருக்க நீ உண்ணாதே, உங்களில் யார் தவறு செய்தாரோ அவரை தவிர மற்றவங்க கல்லடிங்க, அன்பே சிவன், இந்த மாதிரி எல்லாம் தான் எல்லாரையும் நேசிக்க வைக்க. எல்லோருக்குள்ளேயும் மனிதத்தன்மை இருக்குது. அதை மதம் ஒரு வகையில் தூக்கி பிடிக்குது. அதனால தான் நம்ம நாடே ஒன்றுபட்டு இருக்குது, எல்லா நாடுகளும் சொல்கிறேன். அப்போ இது இருக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது நியாயமாக வாழணும், ஏமாற்றி வாழக்கூடாது, உனக்கு நல்லது நடக்கும். அவன் அப்படி இருந்தால் அவனுடைய தலையில் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மதங்கள் வந்து இதை மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது உனக்கு ஒரு நல்ல நாள் வரும்பா, கஷ்டம் நினைச்சது கிடைக்காதுப்பா, பாரு அவன் அப்படி பண்ணாத கடவுளை அப்படி சொல்லும்போது அதுக்கான உழைப்பை அவன் வந்து கொஞ்சம் செலுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஒருத்தன் பின்னாடி ஊக்கம் கொடுக்குற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காத, நீ ஓடிக்கிட்டே இரு, கடவுள் ஒரு நாளைக்கு ஒன்று இது பண்ணுவார்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரெயினர் மாதிரி தானே. ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மக்கள், பெருவாரியான மக்கள் இது பின்னாடி வந்துட்டாங்க. இதில் 2 வகை இருக்குது, நாத்திகர்கள், ஆத்திகர்கள். ஆத்திகர்களுடைய கொள்கைகளையும் நம்ம மதிக்கணும். இது நாத்திகர்கள் நம்ம சொல்கிறது. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஒரு இதை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டு. நீங்கள் இவங்களுடைய இதை மதிக்கணும். இப்போ நான் எந்த பழக்கம் எனக்கு இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, பூஜை பண்ணுறீங்க, நான் ஒரு இஸ்லாமியனாகவும் அந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது, என்னுடைய மதம் சொல்லுது. கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால் நான் உங்களை கேவலமாக பார்க்குறேன் அப்படின்னாலும் நான் இது பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு மனிதனாக உங்களுடைய நண்பனாக பண்ணும்போது நான் நிற்கிறேன், நீங்கள் திருநீர் கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறேன், தீபம் காட்டுறீங்க, வணக்கம் சொல்கிறேன், என்ன கெட்டு போச்சு? நான் வாட்டில் எங்கள் வெளியில் வந்துட்டு திருநீரை ஒரு வாரத்தில் வச்சுட்டு நான் வாட்டில் என் பாதையை பார்க்க போகிறேன், எதாவது கெட்டு போச்சா? ஒன்றுமே இல்லையா? அப்போ மனிதன் மதிக்கிறதுன்றது இது இந்த ஆசா போன்றவர்களுக்கு தெரியாது. பூநூலாக இருக்கிறது, ராமர் படத்தை செருப்பால் அடிக்கிறது, அது உடைக்கிறது தான் கடவுள் மறுப்பு, சுயமரியாதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கிடையாது. நீங்கள் பண்ண அது மாற இன்னும் எதிர் சைடில் வேகமாக போய்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அவரே அந்த இதிலே கூட சொல்கிறாருன்னு, அதாவது நம்ம சுயமரியாதை இயக்கத்தில் நம்ம கற்றுக் கொடுத்தது பெரியார் இப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு, அம்பேத்கர் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அம்பேத்கர் ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரா? அம்பேத்கர் ஊழல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரா? இல்லை, பொது தொகுதியில் நிற்க கூட 35 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தாங்க அவருக்கு. இல்லை கவர்மெண்ட்டு, எனக்கு தெரிஞ்சு பொது தொகுதியில் நிற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரான்னு தெரியல. அது வேறு. அதான் ஒரு அருமையான கேள்வி. இவரே கேட்டிருக்கலாம் ஸ்டாலின், என்னங்க இது அநியாயம், என் தொகுதிங்க இது, பொது தொகுதியை மாத்தினாங்க, நான் ஏன் நிற்கக்கூடாதான்னு. அப்போ அந்த இடத்துல உன் சுயமரியாதை என்னாச்சு? ஏங்க இது அசிங்கங்க, நான் மாற்றினாங்க, நான் இங்கே நிற்கிறேங்க, இல்லாட்டி எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு போங்க. ரெண்டுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லைண்ணே. பெரியார்ட்டையும் படித்ததும் சரி, அம்பேத்கர் படி அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது. இன்னொன்று நான் இவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த விபச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நோக்கி நகர்றது இருக்குல்ல, பல பேர் இந்த பெண்களை போகப் பொருளாக பார்க்கறது, அது பெண்ணடிமைத்தனத்தில் தானே வரும். ஆமாம், பெண்களை போகப் பொருளாக பார்க்குறதும் பிறர் மனை நோக்கிறது, அதாவது ஒரு மனைவி ஒரு கணவன் ஒரு மனைவின்னு வாழ்கிறது, இதெல்லாம் விட்டு வெளியே போகிறதும் ஒரு ஆணாதிக்க சிந்தனை, ஒரு இது தானே. கண்டிப்பாக. அப்போ இவர்கள் எல்லாருக்கும் எங்கே பகுத்தறிவு சுயமரியாதையில் அது வருது இல்லை. நீங்கள் உங்கள் இல்லாலை மதிக்கணும், அவங்க உங்களை மதிக்கணுன்றதும் சுயமரியாதையில் வருது இல்லை.
யார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா? அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா மாறுதில்ல. தலைவன் தெரியுமா? எந்த ரயில்வே கேட்டில் வண்டி நின்னாலும் அங்கே ஒரு குடும்பம் இருக்கும் அந்த தலைவனுக்கு. பெருமையா வேற பேசுறாங்க. இப்படி பெருமை அதை தான் இல்ல சொல்ல இடையில வரேன். கூட ஒரு மீட்டிங்ல பேசினாப்ல குஷ்பு பத்தி அசிங்கமா பேசும்போது எப்படி பேசுனாங்க? இதே கட்சிக்காரங்க தானே பேசுனாங்க. அவன் அந்த மாதிரி பெண் அரசியல்வாதிகளை எவ்வளவு உங்கள் அசிங்கமா கட்சியிலேருந்து பேசுறாங்க. மாற்று கட்சிக்கு போயிட்டா அவர்களை அசிங்கமாக பேசுறது. ஏன் நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் நம்ம பதிவு பண்ண பதிவு நினைக்கிறேன். பண்ணிடுவோம். ஒரு பத்திரிகையாளருடைய மகள் அவங்க பத்திரிகை துறையில் அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பற்றி அதுவும் சின்ன பொண்ணு. எல்லார் வீட்லயும் அந்த அவங்க வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இருக்கும்ல. அது எப்படி எப்படி பேசுறீங்க? வரவேற்கிறாங்க? பார்த்தால் தெரியுதா? என்ன பார்த்தா தெரியுது? ஒருத்தரை பார்த்துட்டு நீ எப்படி முடிவு பண்ணுவ? அப்போ உங்க கட்சியில இருக்கவங்கள எப்படி பாப்ப? நீ எப்படி பார்ப்ப? அப்போ இது இதுக்கு பேர் என்ன? இது சுயமரியாதை. இதான் பெரியார் கற்றுக் கொடுத்த சுயமரியாதையா? கொச்சையாக ஒருவரை பேசி மனம் உடைய வச்சு அவர்களை முடக்கி உங்க பாதையை விட்டு ஒதுக்குறது. அதுதானே. இதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா இந்த கேள்வி எனக்குள்ள எப்படி இருந்துச்சு நானு. இதை பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. எங்க தாத்தா எப்படி இருந்தாரு அப்படின்னு நான் கேட்டா, எங்க தாத்தா எனக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருப்பாரு. அது மூலமா நான் படிச்சேன். என்னுடைய வளர்ச்சிக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் தான் காரணம். ஆனா இந்த விஷயத்த நீ ஸ்டாம்பர்ல போய் செத்து போற கூட்டத்திட்ட போய் கேட்கக்கூடாது. வெறும் வந்து நடிகர்களுக்கு சம்மந்தப்பட்ட கூட்டத்தில போய் நீ கேட்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல சுயமரியாதை இவரே வகிக்கிறாரு. ஸ்டாம்பர்ல போய் இறந்த கூட்டம்னு சொல்லி சொல்றது வந்து அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அவர்களை வார்த்தை. கொச்சைப்படுத்துறது. அவங்களுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துறது. அப்ப நீ இது எந்த மாதிரியான இது நீங்க நியாயம்? எல்லா மக்களும் அதுதான் நான் சொல்றேன். கடவுளை நம்புகிறேன் முட்டாள்னு இவங்க திட்டுறாங்கல்ல. அதுதான் நான் இதுதான் நான் சொல்றேன். உனக்கு தெரிஞ்சிச்சு நீ நேத்து வரைக்கும் நீயும் முட்டாளா தானே இருந்திருப்ப. ஆமா. அப்போ நீ வந்து கடவுள் மறுப்பாளர் ஆயிட்டனா மற்றவங்களாம் முட்டாள்னா அதில் நீ வந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு பாரு. இல்லை கம்முன்னு வேலையை பாரு. அவங்கள எப்படி முட்டாள்னு சொல்லுவேன்? முட்டாள்கள் சேர்ந்தானே இந்த உலகமே உருவாக்கப்பட்டிருக்கு. உன் பார்வையிலேருந்து பார்த்தா யாரை நீ வந்து இது பண்ணுவ? ஸ்டாம்ப் பேடு ஆச்சுன்னா அதை பற்றி இறக்க பண்ணுவானாவா? ஸ்டாம்ப் பேடுக்கு இப்போ யார் பொறுப்புன்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா கேள்விக்குறியா இருக்கு. இருக்கு. விஜய் பொறுப்பா இல்லை அரசு பொறுப்பான்றதும் கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஆமா. அப்புறம் நீங்கள் எப்படி அதை வந்து அந்த மக்களை வந்து கொச்சப்படுத்துவீங்க? எவ்வளவு பெரிய வார்த்தை. இவருக்கு வேலையே எப்பவுமே தாங்க. இவர் கொச்சப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவருக்கு. அது தொடர்ந்து ஒரு வார இதழில் ரிப்போர்ட்டரில் வந்து அவருக்கு பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம வந்து குறிப்பாக பார்க்க முடியுதுண்ணே. அதில் ஒன்று வந்து அதில் ஒரு நிருபர் கேட்ட கேள்வி, இப்போ வந்திருக்கிற ஜென்ரேஷன் உள்ள பீப்புள் வந்து யாருக்குமே திராவிட கொள்கையை பற்றி தெரியல. அதை பற்றி என்ன நினைக்கிங்கன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆமாம், ஒத்துக்குறோங்க, நாங்கள் திராவிட கொள்கையை பற்றி தெரியல. அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி முயற்சியை மும்முரமாக எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திராவிட கொள்கையை பற்றி சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. திராவிட கொள்கை முதல்ல திராவிடம்னா எங்கே இருக்குது? திராவிடம் ஒரு காலத்தில் சொன்னாங்க திராவிட நாடுன்னு. அன்னைக்கு சென்னை மாகாணம் இருந்தது. அப்புறம் 62 வரைக்கும் அதை உருட்டியிருந்தாங்க. அப்போவே திராவிடம் கிடையாது, தமிழகம் தான். மொழிவாரி மாகாணங்கள் பிரித்த பிறகு எது திராவிடம்? நீ சீமான்லாம் கேட்குறாருல, எங்கே இருக்குது திராவிடம் காட்டுன்னு? அப்போ தேர்தல் வாக்குறுதி அதுவும் பொய் தானா? ஆமாம், வேணாம், அத்தனையும் போய் தான். திராவிடத்தை வச்சு காவிரி நீரை வாங்க முடியுமா? அதனால் இதை வச்சுக்கிட்டே உருட்டுறாங்க. சரி, பெரியார் கொள்கைகளை இன்றைய இளைஞர்கள் பின்பற்றலை. நீங்கள் வச்சுக்கிட்டு ஏதோ கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே சும்மா நீங்கள் ஒன்றும் வேணாங்க. ஆட்சி போன பிறகு இது மாதிரி கூட்டம் நடத்துங்க பார்ப்போம், யார் வரா பார்ப்போம். ஐயோ பெரியார் ஒரு பக்கத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லல. ஐயோ தமிழன், நான் தமிழன், ஐயோ தமிழன், ஐயோ தமிழன் வாப்பில். அந்த மாதிரி ஐயோ நான் பெரியார் இஷ்டு, ஐயோ நான் அது, ஐயோ இது எங்கே பார்த்தாலும் கூட்டணே. அங்கங்கே ஒரு ஆளை கூட்டம் வச்சுட்டு ஐயோ. இது எல்லாமே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்த இது பண்ணிக்கிட்டு இவர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது திராவிடியன் ஸ்டாக்கிஸ்ட்னு போடுறோம். நான் ஒரு பதிவு போட்டேன்னா மிக கொச்சையாக கேவலமாக வந்துட்டுறான். அதில் ஒரு நீ பகுத்தறிவுன்னு சொல்கிறல்ல, அந்த பதிவில் ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விவாதத்தை வச்சா கூட நம்ம பதில் சொல்லலாம். இல்லைங்க நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லலாம். ஆனால் முழுதுமாக மறுக்கிறது கூட கிடையாது. கேவலமாக கொச்சைத்தனமாக திட்டுறது. உள்ளே போய் பார்த்தா திராவிடியன் ஸ்டாக் இதான் சொல்லி கொடுத்துருக்குது, ஒரு திராவிடியன் ஸ்டாக். அப்போது இது வந்து நீ துட்டுக்கு இருக்கிற, பணத்துக்காக தான் இருக்கிற, அதனால தான் 200 ஓபிஎஸ்ன்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இவர்கள் ஒரு வகையான தலைமுறையை திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க. எதுனா அவர்களை திட்டு, அசிங்கமாக பேசு, அவதூறாக பேசு, அதனால் அவங்க ஓடி போயிடணும். இதுக்குன்னு ஒரு துறை, அதற்கு ஒரு அமைச்சரே இதாக்கி வச்சுருக்காங்க. பொய்களை பரப்புறது, திட்டுறது, எல்லாமே பண்ணுறது. அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு பீட்டு போட்டுலாம் திட்டுறாங்க. எனக்கெல்லாம் பீட்டு போட்டு திட்டியிருந்தாங்க. திட்டி அவன் சலிச்சு போயிட்டான். இந்த போலீஸ்காரன் சில பேர் அக்யூஸ்டை போட்டு அடியேன்னு ஆச்சு, அவன் கை வலிக்கும். ஐயோ என்னாச்சு கை வலிக்குதியா அப்படின்னு போயிடுவான். அந்த மாதிரி என்னை திட்டி நம்ம தான் தெரியும். நீ அதாவது ஒரு நல்ல ஆள்கிட்ட திட்டுவாங்கன்னா மனசு வருத்தப்படும். ஏங்க நீங்கள் நினைக்கிறது தப்புங்க, நான் அப்படி இருங்க இல்லைங்க, நீ தான் கூலிக்கு தானே வாங்கி திட்டுற, உன்னை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? நீ குறைகிற நாய்,
நாய் குறைக்குது நாய்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு இருக்குமா? இன்னும் வேகமாக குறைக்கும். குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துறீங்களா? நாய் குறைச்சதுன்னா நீங்கள் முதல்ல கடந்து போயிடணும். அது வாட்டில் அது வேலையை பார்த்துரும். திரும்ப அதுக்கிட்ட போனீங்கன்னா இல்லை அதுக்கு மாற்ற நம்ம குறைக்க முடியுமா? முடியாது. அதுதான் ஒதுங்கி போகிறது. இதை வந்து இவங்க பயம் நினச்சிக்கணும். ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார், சிலர் ஒதுங்கி போகிறான்னா அது பயம் நினச்சிக்காத, அவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கும். உன்ன மாதிரி விட்டேத்தி கிடையாது. நீங்கள் ரோட்டில் இப்போ கடை வச்சு ஒழுங்காக பொழைச்சிட்டு இருப்பான், அவனுக்கு பொறுப்பு இருக்கும். நம்ம கடன் வாங்கியிருப்பான், கடன் அடைக்கணும், வீட்டில் இது இருக்கும், தங்கச்சி படிப்பு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அது இருக்கும். அவன் ஒரு நேர்மையாக அவன்கிட்ட போய் இந்த ரவுடி பசங்க மிரட்டி துட்டு கேட்பானுங்க. இவன் அவங்க கூட சதிசமாக இறங்கி சண்டை போட முடியுமா? நாளைக்கு வெட்டுவானுங்க. ஆமாம். இல்லை நீ அவனை போட்டு அடிச்சிட்டேன்னா அவனுக்கு தான் காவல்துறை சப்போர்ட் இருக்கும். நீ அவனை அடிச்சல உன் மேலேயும் கேஸ் போடுறான். அப்போது நீ ஏன் கம்முன்னு இருக்க வேண்டியதானேன்னுவாங்க. அப்போ இந்த மாதிரி அதுக்காக அவன் பயந்து போகிறான்னா அவன் வந்து இது கிடையாது. அவனால இந்த மாதிரி போய் ஒரு கடையில் அடித்து மாமூல் கேட்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக. ஆனால் அவனுக்கு பொறுப்பு இருக்குது, இது போகிறான். ஆனால் இங்கே உழைப்பாளி மக்களும் இந்த மாதிரி பொறுப்போடு இருக்கிறவங்க தான் இழிச்ச வேர்களாக இருக்காங்க. ஒரு தலைவனை ஜாலியாக பார்க்க போகிறோம், என்ன அவன் வாழ்க்கையில் என்னங்க செத்து போனாங்க 40 பேருக்கு என்னங்க இது இருக்கும்? விஜயை பார்த்துட்டா ஒரு சந்தோஷம். விஜயை பார்த்துட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்தா வேறு நான் விஜய் கூட ஃபோட்டோ எடுத்தேன். ஏதோ ஒரு வார்த்தையை கேட்கறது 1.5 வயசு குழந்தை விஜய்க்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தெரியாது தான். ஆனால் அந்த விஜய் பாட்டை பார்த்து தான் பாதி குழந்தைகள் சாப்பிடவே செய்கிறாங்க இந்த காலத்தில். அதையும் நம்ம பார்க்குறோம். ரஜினிக்கு ரசிகர்கள் யாருங்க? 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ரசிகர்கள். அதை வந்து நீ என்ன கேள்வி கேட்க முடியும்? அதில் இன்றைக்கு அவர் கமல் சார் அவர் வந்து எவ்வளவோ சாதிச்சிருந்தாலும் இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளுக்கு அவர் பிக் பாஸ் கமல் சார் தான் தெரியுமே தவிர வேற எந்த தெரியும் அவருக்கு? அப்போ இவர்கள் இந்த இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து அந்த வளர்ந்த குழந்தைகளுக்கு இவர் வந்து ஒரு இதுவாக இருக்காராம், திராவிட கொள்கை. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விசுவாசமாக இருங்க, அதுக்காக எங்களையும் சேர்த்து இந்த மாதிரிலாம் பாடாப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக. இது வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லும்போது அதில் கேட்ட கேள்வி, கலைஞர் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து போட்டியாகவும், ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் போட்டியாக இருந்தார், உதயநிதி அவர்களுக்கு விஜய் அவர்கள் போட்டியாக இருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லும் போது எம்ஜிஆர் அவர்கள் பயணித்த விஷயத்தை சொல்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தவறு செய்தார், பிறல் செய்தார், அதற்கு மக்கள் உடந்தையாக இருந்தார்கள்ங்கிற வார்த்தையை கொண்டு வராரு. இது எப்படி நான் பார்க்கறது? இவருடைய உலரில் தான் பார்க்க முடியும். மக்கள் உடந்தையாக இருந்தால் தானே வர முடியும். சரி, அது என்ன பிறல்ங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு? பிறல்னா என்னென்னா இவங்க மட்டும்தான் யோகியர்களாக இருப்பாங்க, இவங்க தான் கரெக்டு, இவங்க எப்போவுமே இவங்க தான் கரெக்டு, எது பண்ணாலும் இவங்க தான். ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கற்றுக்கூடாது, இருமொழின்னு சொன்னால் ஏற்றுக்கணும், நீட்டு கையெழுத்து போடுன்னு சொன்னால் நம்பணும், அப்புறம் கையெழுத்து போட முடியாது அது என் கையில் இல்லை இன்னொரு கவர்மெண்ட் வருதுன்னா அதையும் நம்பணும், மதுவால் அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் சொன்னால். அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது மானம் சூடு சொர்ணம் இருக்கான்னு கேட்டாங்களே, அதான் சொல்கிறேன், எல்லாம் இவங்க சொன்னால் நம்ம. அது இப்போ கிடையாது, இப்போ கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் லாக்அப் டெத்து அப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது திட்டினாங்கன்னா நம்பணும், ஆளுங்கட்சி ஆகி இட்லி சாப்பிட்டு செத்தான்னா அதையும் நம்பணும். அதனால் இவர்கள் வாயை வைத்தே பிழைத்து 50 ஆண்டுகள் ஓட்டுறாங்கன்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதில் ஒன்று தான், எம்ஜிஆர் இல்லைன்னா கலைஞர் கிடையாது. 62 தேர்தலுக்கு எம்ஜிஆர் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணலன்னா எம்எல்ஏ ஆயிருக்க முடியாது கலைஞர். அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர்ன்ற கேரக்டர் இல்லைன்னா இவரு நான் சொல்கிறது, எம்ஜிஆர் செய்த பெரிய பிறலில் இது ஒன்று, அப்படி எடுத்துக்கலாமா? கலைஞரை முதலமைச்சர் ஆகினது எம்ஜிஆர் செய்த பெரிய பிறல் அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா கலைஞரே சொல்கிறாரு, என்ன ஒரு தலைவராக ஏற்றுக்கிறேன், ஏன்னா நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் முக்கிய காரணம், நெஞ்சுக்கு நீதியிலே எழுதியிருக்காரு. சரி, எம்ஜிஆருக்கு மேலே உங்களுக்கு நன்றி இருக்கா? தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த நன்றி யாருக்கா? துரைமுருகன் இருக்குதா? கலைஞர் இருக்குதா? யாருக்கு இருக்குது? முரசொலி மாறா எங்கள் குடும்பம் வீடுலாம் நடுத்தருக்கு வந்துச்சு, அவ்வளோ அடகு வச்சுது, எம்ஜிஆர் எங்கள் தங்க நடித்து கொடுத்து அந்த நன்றி இருக்கா? முதலமைச்சர் ஆகிறதுக்கு எவ்வளோ எம்எல்ஏக்களை என்னென்ன வகையில் எம்ஜிஆர் அப்போ என்னென்ன கூவத்தூர் நடந்ததுன்னு எல்லாமே அந்த இன்னைக்கு நீங்கள் சசிகலா நன்றிக்கு தான் கேட்கணும், உங்களுக்கு நன்றி இருக்கா? 2 வருஷத்துக்கு வெளியே போட்டிங்களே. நீங்கள் வந்து எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைய கொண்டு வந்து பாவம், அவர் ஒரு பாவம் இசையில் இருக்கிறவர், அவரை வலுக்கட்டாயமாக திரைத்துறையில் திணிச்சு எம்ஜிஆருக்கு போட்டின்னு காமிச்சு அவர் வாழ்க்கையை சீரழிச்சு எம்ஜிஆரும் வந்து வெளியே தூக்கி போட்டு உங்கள் வாழ்க்கையும் சீரழிச்சிங்களே, உங்களுக்கு நன்றி இருக்குதா? எம்ஜிஆர் பிறல் செஞ்சாருன்னா அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? இன்னை வரைக்கும் எம்ஜிஆர் விஜய்க்கு எப்படி நீங்கள் என்னென்ன பண்ணாலும் விஜய் பேர் கெட்டு போலையோ அந்த மாதிரி நீங்கள் எம்ஜிஆருக்கு என்னென்ன பண்ணீங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த கோபம் தான் இன்னை வரைக்கும் திமுகனா செய்வாங்க அப்படின்ற கோபம் கடத்தப்படுது இல்லை? கண்டிப்பாக. எப்படி கடவுள் நம்பிக்கை சொன்னல அந்த மாதிரி இது கடத்தப்படுது. ஆமாம், இவங்க பண்ணுவாங்க. நம்மளே கூட சொல்கிறோம், ஏங்க செந்தில் பாலாஜி போய் சந்தை போடுறீங்க, அவர் கடமையை அவர் செஞ்சார், இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாதுங்கன்றானுங்க. அப்போ அந்த இது உள்ளுக்குள்ளே ஊறி போயிருக்கு, திமுகனா இந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அவர்கள் வேலையை அவங்க பார்த்தாங்க, ஸ்டாம்ப் பேட் நடந்து போச்சு.
ஆனால் நீங்கள் இந்த இதுக்கு மீறி விஜய் தான் காரணம்னு நீங்கள் பண்ணாலும் கோபம் திரும்பலையே விஜய் மேலே. விஜயகாந்துக்கு பண்ணீங்க, விஜயகாந்துக்கு பேர் என்ன, அவர் இறந்தப்போ அந்த கூட்டம் வந்துச்சு. அவர் என்ன பதவியில் இருந்தாரா, எதில் இருந்தார்? இல்லை அதையும் சொல்கிறாருண்ணே. விஜயகாந்த் என்ன பண்ணார், அவர் சாப்பாடு போட்டார், சும்மா நல்ல போட திட்டம். நீ போட பார்ப்போம். அவ்வளோதானே. அவர்லாம் ஸ்டாலினுக்கு போட்டியாக இருக்கீங்க. நீங்கள் இந்த 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 உணர்ச்சியே இல்லாதவன் இருக்கான்ல, தர்ம சிந்தனை இல்லாதவன் இருக்கான்ல, அவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணாலும் அவனுக்கு அதெல்லாம் என்ன பெரிய விஷயம். சம்பாதிக்கிற கொடுக்குற, இதை போய் பெருசாக பேசுகிற அப்படின்வான். நீ கூட பார்ப்போம். எம்ஜிஆர் 10 ரூபா சம்பாதிச்சு அதில் 5 ரூபா கொடுத்தவர். அது ரொம்ப பெரிய விஷயம். கொடுக்க முடியாது. நம்மளாம் என்ன நினைப்போம், ஒரு 10,000 ரூபா இருந்தால் நம்ம ஒரு 100 ரூபா செலவு கொடுக்கலாம்ப்பா, அதுதான் தர்மம்னு நினைப்போம். 10,000 ரூபா இருந்தால் 3,000 ரூபா கொடுப்போம்னு நினைக்கிறது தான் பெரிய தர்ம சிந்தனை. இன்னொன்று கொடுத்துடணும்னு நினைப்பார். அந்த வந்தோன்னே ஒருத்தர் கேட்டு கொடுக்கணும், ஃபாலோ பண்ணணும், அது போய் சேர்ந்துச்சான்னு பார்க்கணும். அது இதே அந்த தொகையை குடும்பத்துக்கு வாங்கினவன் வேறு ஏதாவது செட் ஆனால் அவன் மேலே கூப்பிட்டு திட்டி மறுபடியும் அந்த துட்டை கொடுத்து போய் குடும்பத்துக்கு செலவு பண்ணுன்னு இந்த குணம்லாம் எம்ஜிஆருக்கு இருந்தது. நீ சோறு போட்டாருன்ற சாதாரணமாக, விஜயகாந்த் சோறு போட்டாருன்ற நீ பண்ண பார்ப்போம். அறிவாளத்தில் என்ன சோறு போட்டிருக்கீங்களா? வர்ற பத்திரிகையாளர் கூட 4 வடை வரும், மீதி பேர் வராது. அந்த மாதிரி தான் இது. அதாவது நீங்கள் திமுகவிலேயே வெறுக்கப்பட வேண்டியவர்களும் சில பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ மற்றவர்களை பார்த்தா கூட யாருக்கும் கோபம் வராது. நீங்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணால் துரைமுருகன், ஆராசா, பொன்முடின்னு பார்த்தீங்கன்னா கேளுங்களேன், திமுககாரனை வெறுப்பான். ஏன்னா அவ்வளோ கொடுஞ்சொற்கள் தொகுதியிலே சுடுமூஞ்சி. ஆமாம், இவர்கள் வந்து மனிதர்களாக மதிக்காதவங்க அப்படின்றது. ஆனால் உங்களை வந்து அவங்க மதிக்கலை. சேருக்கு நாவக்கார நீவுக்கார அப்படி இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இவருடைய சுயமரியாதையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரை பற்றி பேசின பேச்சு, எடப்பாடி அம்மாவை பற்றி பேசின பேச்சு, இன்னும் பல இது அவரு இல்லை மத ரீதியான பேச்சுகள் நிறைய பேசியிருக்காருல. அதனால் இவர்களுக்கு வந்து இயல்பிலேயே இது நீங்கள் பாருங்க, அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு. யார் அது? பொன்முடி. ஆமாம், கொடுமையான வார்த்தைகள் தான் வரும், ஜாதி பற்றி பேசுவார். இவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு, இவரும் கொடுமையான இதுதான் வரும், இந்த மாதிரி தான் பேசுவார். வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இவர்களுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் சோறு போட்டார். என்ன பண்ணார்? சோறு போட்டார், கொடுத்தாரு. என்ன அப்படின்னு எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்றதான் ஊரே பேசு. 38 வருஷம் அவர் செத்து போய் இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க. தான் சொந்த காசில் ஃபோட்டோ வைக்கிறான். ஒருத்தன் ஃபோட்டோவாக ரிக்ஷாவில் ஓட்டியிருக்காங்க. எல்லா ரிக்ஷாலையும் அந்த ஃபோட்டோ. என்னையான்னு கேட்டால் என்ன பண்ணாருன்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் எங்களுக்கு தேடி வந்து துட்டு கொடுக்குறாங்க, பொங்கல் தீபாவளியாக கொடுக்குறாங்க. ஏன்னா இவர் இறந்தும் இவருடைய ரசிகனா நான் அப்படின்ற மாதிரி என்னை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இதுதான் இருக்குது. உங்களுக்கு இருக்குமா நாளைக்கு? கண்டிப்பாக கரைஞ்சி போயிடுவீங்க. ஆமாம், இதே மாதிரி இந்துக்களோட வாக்கு வங்கியை பற்றி அந்த கேள்வி கேட்டிருந்தாப்புலண்ணே. அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை, தமிழ்நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் தமிழ் வாக்கு வங்கி, திராவிட வாக்கு வங்கின்னு ஒன்று தான் இருக்குது, இந்துக்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ சிறுபான்மையர் வாக்கு வங்கி மட்டும் எப்படின்னா உருவாகுது? இவர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்து மக்கள் வாக்குகள்லாம் வேணும். எங்கள் கட்சியில் தான் அதிகமான இந்துக்கள் இருக்காங்கன்னு சொன்னவங்க தான் நீங்கள். ஆமாம், அப்புறம் ஏன் இந்த வார்த்தை பேசுகிறீங்க? வேலை தூக்கினவங்க. அப்போ சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் பின்னாடி ஏன் போகிறீங்க? மதத்தை வச்சு அரசியல் பண்ணலன்னா எந்த மதத்தையும் அரசியல் பண்ணக்கூடாது. பக்ரீத்துக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவீங்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. பெருவாரியான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க தீபாவளி கொண்டாடுறாங்க. அரசே தீபாவளி போனஸ் கொடுக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது இறக்குமதி செய்யப்பட்ட பண்டிகை. இது தீபாவளி இறக்குமதி செய்யப்பட்டது. பக்ரீத், ரம்ஜான், கிறிஸ்மஸ்ஸு ஏற்றுமதி செஞ்சதா? விநாயகர் ஏன் கும்பிட மாட்டேன்னு கேட்டால், விநாயகர் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா மதிவதினி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே கொண்டு வந்தாங்களாம் விநாயகரை. வெறும் 400 வருஷம். சரி. அப்போ பல இலக்கியங்கள், பல இதிலெல்லாம் விநாயகர் துதி மற்ற இதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்லேயே இல்லையா? அது தொல்காப்பியெல்லாம் இல்லை, மறந்துட்டாங்க இல்லை. அப்போ ஒரு குடும்பத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இருந்த அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் இங்கே கும்பிடுவாங்க. ஈஸ்வரன் தான் இங்கே பிரதான கடவுள் தமிழ்நாடு நம்ம மாநிலங்களில். பார்வதி, முருகன் பிரதான கடவுள். ஆனால் அவங்க அண்ணன் இவர் மட்டும் கிடையாதா? எப்படி இது? அதனால சொல்ல மாட்டாங்களாம். சரிங்க, 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் கிடையாது. அப்போ சஷ்டிக்கு விசாரிக்க சொல்லணும். அப்போ சஷ்டிக்கு விஷ் பண்ண வேண்டியதுதானே? சஷ்டிக்கு அது பண்ணுங்க. ஏன்னா இவர் யார்? இஸ்லாமிய மதம் எப்போங்க வந்துச்சு? இங்கே தான் இறக்குமதி மதம் தானே. ஆமாம், கிறிஸ்தவ மதம் இறக்குமதி மதம் தானே. வெள்ளக்காரங்க 300 வருஷம் முன்னாடி வந்தது. இஸ்லாமிய மதமும் ஒரு 300-400 வருஷம் முன்னாடி இங்கே வந்தது. அது 1800 வருஷம் தானே வந்தது. சொல்ல மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இதே மாதிரி இந்த மூட பழக்கங்கள் இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் மட்டும் தேடுவாங்க, மற்ற மதத்தில் தேட மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா,
நான் என் வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணணும். நீயே உன் வீட்டில் இல்லைல்ல, அப்புறம் நீ எப்படி இந்துவே கிடையாதுல்ல, அப்படியே சுத்தம் பண்ணுறேன். அப்புறம் நீ உன் வீட்டை சுத்தப்படுத்த பற்றி யோசிக்கிற? அதனால் இவர்கள் வந்து திரும்ப திரும்ப இன்னொன்று நான் சொல்கிறேன், இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க, சுயமரியாதை மற்ற இருக்கீங்க, அப்படியே தான் இருக்கீங்கன்னா நமக்கு மரியாதை இருக்கும் உண்மையிலேயே. பாராட்டலாம். சுயமரியாதை அப்படின்றது என்னன்னா, உங்களை நான் மதிக்கிறது, என்ன நீங்கள் மதிக்கிறது. உங்களை நான் மதிக்கிறதுல எல்லாமே அடங்கிடும். உங்களுடைய மத நம்பிக்கைகளை மதிக்கிறது, எல்லாமே எல்லா விஷயங்களும் அடங்கும். அப்புறம் நீங்கள் முட்டாள் திட்டுறது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது எப்படி இதில் வருது? அதனால் இதை பற்றி பேசியே வேஸ்ட்டுங்க. அது பல தடவை பேசியாச்சு. கண்டிப்பாக. தொடர்ந்து நேற்று திண்டுக்கல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குண்ணே. அதில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் கலந்துட்டு இருந்தாங்க. நம்முடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்துட்டாங்க. அதில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் வார்த்தை, காங்கிரஸ்காரர்கள் வந்து எளிய மக்களோட ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. திராவிட கட்சி தான் எல்லாமே. நாங்கள் தான் மக்களை வந்து எளிய மக்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் வருவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாப்புல. தொடர்ந்து முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஜிஎஸ் ரமணி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து கக்கூஸ்குள்ளே ஏழை எளிய மக்களோட மனுவை தூக்கி போட்டவர் தானே, அன்னிலேருந்து கக்கூஸ் பெரியசாமி தானே உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் காங்கிரஸ் திமுகவோட மோதல் தொடர்ந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் வரங்க. விஜய் அங்கே போயிட்டு அங்கே 50%னா நீங்கள் பாருங்கள் அடி. ஒரு படத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவாங்க, கவுண்டமணி, இந்த அரவிந்தன் ஒரு நடிகர், அவருக்கு பொண்ணு பார்க்க கூட்டு போவாப்புல, இவரே செட் பண்ணி கூட்டு போயிருப்பாரு ரமேஷ் சார். அவன் ஏன்னாங்க எல்லாம் கேட்டேன், மாப்பிள்ளைக்கு ஒரு கை இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து இதுங்க, அப்புறம் இது அதுன்னு, அப்புறம் பார்த்தா கவுண்டமணி கேட்கறதுல கொஞ்சம் நேரத்தில் அடிச்சுக்குவாங்க பாருங்கள். அந்த ஃபேமிலி அந்த அடி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, இவங்க 2 பேரும் நழுவி ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் அந்த தேர்தல் நெருக்கத்தில் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். இதுன்னு இன்றைக்கி நேரத்தில் நடக்குது. நேற்று ஒரு எம்எல்ஏ இது இளைஞர் அணி தலைவரை திமுக இப்போ தானே சேர்த்திங்க, பிரச்சனை ஆச்சு. இப்போ மறுபடியும் ஒரு இளைஞர் அணி தலைவரை சேர்த்துருக்கீங்க. ஒரு எஸ்சி எஸ்டி இவர் வந்து எங்களை மதிக்கிறதே கிடையாது திமுகவில் அப்படின்னு ஓப்பனாக பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவர் செல்வப்பந்தைக்கு மட்டும் அங்கே உட்காந்துக்கிறார், அவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, மற்ற காங்கிரஸ் வெளியில் நிம்மதியாக இருக்கட்டும்ன்ற அளவுக்கு போகுது. அதனால் இது எல்லாமே பிரச்சனை ஆகும். ஐ பெரியசாமி வாய் தொடுக்கா பேச மாட்டல, ஆர் ஆசானிக்கு வாய் தொடுக்கா பேசினார்ல. இவர்கள் பழைய பாணியில் சொல்கிறாங்க கோமான்கள் கட்சி சீமான்கள் கட்சின்னு. அன்றைக்கி நீங்கள் அப்படி இருந்தீங்க சொன்னீங்க, இன்னைக்கு அவங்களோட பெரிய கார்பரேட்டா நீங்க இருக்கீங்களா? ஒவ்வொரு இவர் ஐ பெரியசாமி அவர்களை கூட நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். அங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர் போகக்கூடிய ஒரு நபர். ஆனால் எங்கள் இயக்கமே போதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இதே துரைமுருகன் அவர்கள் வருவாரானா வரவே மாட்டார். போவாரா, பேசுவாரா, உங்களை பத்திரிகை வாங்க வராங்கிற கேள்விக்குடியா இருக்கும். அவரு இந்த பொன்முடி இவங்கெல்லாம் முதல்ல ஆமாம் பத்திரிக்கை வாங்குவாங்களா? அப்புறம் தானே வர்றதுக்கு பார்க்குற பார்வை அந்த தோற்றம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன் இவங்களே என்ன நான் என்ன சொல்கிறேன், எளிமை அப்படின்னு பேசின காலம் ஒன்று உண்டு உங்களுக்கு. அன்னைக்கு நீங்கள் அண்டாவில் பசை காய்ச்சி போஸ்டரை நீங்களே ஒட்டின காலம் உண்டு. இன்றைக்கி ஒரு வட்ட செயலாளர் கூட ஒரு ஃபார்ச்சுனர் காரோ ஒரு கிறிஸ்டா காரோ ஒரு இதுவோ இல்லாமல் இருக்கானா? இன்றைக்கி அவங்க வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் லக்ஸரி வாழ்க்கையாக மாறி போச்சு. நீங்கள் எப்படி இவங்களை பார்க்குறீங்க ஏழை எளிய மக்களை? இன்றைக்கும் சென்னை 50 ஆண்டு காலம் சென்னையில் நீங்கள் ஆண்டுட்டீங்க. சென்னையை இன்றைக்கி ஒரு சூப்பர் நகரம் அப்படின்னு எதாவது மாற்றிருக்கீங்களா? இன்றைக்கும் உட்காந்து மேயர்கிட்ட ஓட்டேரியில் மழை பெஞ்சா தண்ணி வந்தேன்னா அந்த மாதிரி கொஞ்சம் மொழியில் பதில் சொல்லுங்கிறாங்க. ஏதோ ஒன்று சொல்லுது, இவங்களும் ரிப்போர்ட்டர்னா தெரியும் பாவம். அவன் கார்பரேஷன் ஏதாவது பீட்டுக்கிட்டு பார்த்தா ஏதாவது கேள்வி கேட்பான், அவனுக்கும் பாவம். ஏதோ கேட்டு தண்ணி தேங்குமா, பல்வேறு திட்டங்களை நாங்கள் வச்சுக்கிறோம். பல்வேறு திட்டங்கள் ரைட் போங்க. அன்னைக்கு மழை பெஞ்சு தண்ணி தேங்குச்சுன்னா அவனே போய் நின்றுங்கன்னு அந்த தண்ணியில் போய் நின்றுக்குவான், நின்றுட்டு அதே கேள்வி ஒரு கொடை பிடிச்சிக்குவான். பிடிச்சிக்கிட்டு நான் கேட்டேன், நான் மழை தண்ணியில் நின்று நான் ரிப்போர்ட்டிங் பண்ணேன். ஏன்டா இந்த தண்ணி தேங்குதுன்றதை பற்றி மழை விட்டால் பிறகு ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணோன்னா அதுதான் ரிப்போர்ட்டிங். அதனால் இன்றைக்கி இவர்கள் சொல்கிறதுல அது ஒரு முக்கிய இது இல்லை. இந்த எளிய மக்களை இது நீங்கள் டோபிகானான்னு ஒன்று இருந்தது இந்த சைதாப்பேட்டையில், இப்போ இருக்கா? இல்லை, அங்கே ஒரு எளிய மக்கள் இந்த இந்த இவங்க சலவை தொழிலாளர் இருந்தாங்க, துணி துவைக்கிறோம். ப்ளஸ் அந்த ஏரியாவே அந்த கடற்கரை அந்த இது ஆத்தோரமாக இருந்தாங்க. ரைட். ஆமாம், அந்த கீழே பாலத்துக்கு அவங்க எல்லாரையும் நீங்கள் பண்ணீங்க, என்ன சொன்னீங்க? ஆற்றங்கரை மக்களை நாங்கள் இது பண்ணுறோம், காலி பண்ணிடுவோம். இன்றைக்கி அங்கே குடியிருப்புகள் வந்துடுச்சு. பண்ணுற எல்லாமே நீங்கள் சென்னையுடைய பூர்வக்குடி மக்களை சென்னைக்குள்ளே இல்லைங்க. கண்டிப்பாக. அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறீங்க? இறுதியாக ஒரு கேள்விண்ணே, சிஐடியோட ஒரு ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்திருக்குங்க. போக்குவரத்து துறை சார்பாக நடந்தது. 950 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 950 அமெரிக்கர்கள்னு சொல்லுவாங்க. சென்னை தமிழக மக்கள் கிடையாது தான் அவங்க சரி பண்ணியிருப்பாங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்க. சவுந்தரராஜன் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கல, போனஸை பற்றி இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஐடியோட திடீர் இந்த போராட்டத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க? சவுந்தரராஜன் திடீர்னு தான் வெளியே வருவார். ஏன்னா சிபிஎம் உடைய இது இல்லை, வேறு என்ன பண்ணுறது? அவர் என்னன்னா
போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த பணப்பலன்கள் கிடைக்கலன்னு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. எப்போ? போன கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல. அப்போ இவர் ஓடி ஓடி போய் என்ன சொன்னார், 100 நாளில் நம்ம ஆட்சி வாபஸ் வாங்க, நான் எல்லாம் பண்ணுறேன்னு. இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 15,000 கோடி ரூபா வரைக்கும் இந்த நிதியை வந்து முதலீடு பண்ணி அதில் வர்ற பணத்தை வச்சு இவர்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டு அந்த நிதியை கண்டபடி செலவழிச்சிட்டாங்கன்னு ஒரு இது பண்ணுறாரு. அவர் அதுலேயே ஊர்னவர். அவருடைய இளமை காலம் முதல் விபி சிந்தனுடைய சிஷ்யனாக இருந்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் பல அரசுகளை பார்த்தவர். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, இப்போ ஸ்டாலின் வரைக்கும் அவர் பார்த்தவர். அனுபவசாலி, மிகப்பெரிய அனுபவசாலி. பல அமைச்சர்களை போக்குவரத்து அமைச்சர்லாம் பார்த்தவர். அப்போ அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி பெருமையான குற்றச்சாட்டு. இன்றைக்கும் இந்த தொழிலாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் தீரலை. பண பலன்கள் ஒருத்தன் ஓய்வு பெற்ற 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்னு அரசு விதி இருக்குது, அதை கூட ஃபாலோ பண்ணுறதில்லன்றாரு. இவ்வளோ நாளாக இவங்களும் எங்கே போனாங்கன்னு தெரியாது. பெரிய அளவில் அறிக்கை விடுறது எதுவும் கிடையாது. மறுபடியும் போராட்டம் ஆரம்பித்து இப்போ சாலை மறியல் வரைக்கும் வந்திருக்காங்க. இது இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இது இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டன்றதும் இல்லாமல் இருக்குது. பெரிய கொடுமை. கண்டிப்பாக. மிக நன்றி. அவங்க நேரத்தை